வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம். தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது. சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம். நீங்கள் விரும்பினால் நீங்கள் நிறுத்தலாம். ஆய்வு செய்யப்படும் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் விரிவாக படிக்கலாம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம். கோயின்பேஸ் குளோபல் INC டிக்கர் COIN. இந்த மதிப்பாய்வு மே 18, 2025 இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் கோயின்பேஸ் குளோபல் INC துணைப்பிரிவை சேர்ந்தது. கிரிப்டோ 39 நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் 10 4 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 1.7 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்குச் சந்தைக்குள் மொத்த பங்குச் சந்தையின் சராசரி முடிவு 1.9 புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம். 4க்கு எதிராக கோயின்பேஸ் குளோபல் INC. ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல். கோயின்பேஸ் குளோபல் INC மற்றும் துணைப்பிரிவு பங்குகள். 12 மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம். கோயின்பேஸ் குளோபல் INC 31.2% இயக்கவியலைக் காட்டியது. 55.9% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது. இது திட்டவட்டமாக எதையும் குறிக்கவில்லை, ஆனால் இந்த உண்மையை கணக்கில் எடுத்துக்கொள்வது அவசியம். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கோயின்பேஸ் குளோபல் INC $67.87 பில்லியன் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $99 பில்லியன். கோயின்பேஸ் குளோபல் INC 68.284% பங்கைக் கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் முக்கிய தலைவராக உள்ளது. நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $8.67 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் $25 பில்லியன் ஆகும். கோயின்பேஸ் குளோபல் INC 34.267% பங்கைக் கொண்டுள்ளது. சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு. கோயின்பேஸ் குளோபல் INC பங்குச் சந்தை மூலதன மதிப்பீட்டில் துணைப்பிரிவில் 68.284%. புத்தக மதிப்பு 34.267%. இது சந்தை மதிப்பை விட 50% குறைவு. சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் மோசமானது -1. நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் $3.815 பில்லியன் ஆகும். புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் பங்குகளில் 44% ஆகும். நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் முடிவு நல்லது 1. நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் 46.2 இன் துணைப்பிரிவில் சராசரியாக. இது துணைப்பிரிவை விட கணிசமாக சிறந்தது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மிகவும் நல்லது 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $1468 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருமானம் $1996 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இப்போது இருப்பதை விட 36% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் 9.8 ஆகும். துணைப்பிரிவு சராசரி 6 ஆகும். இது துணைப்பிரிவு சராசரியை விட 63% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு டோலெட் -0.5 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் வருவாய் $6,910 மில்லியன்.
அடுத்த 12 மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் $8.74 பில்லியனாக இருக்கும். இது தற்போதையதை விட 26% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாயின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விளிம்புநிலை 21.2%. துணைப்பிரிவில் சராசரி -10.6%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 31.8%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 41.034%. இது சந்தை மூலதனப் பங்கை விட 66% குறைவாகும். இது நிறுவனத்தின் தற்போதைய சந்தை விலையின் ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது. கோயின்பேஸ் குளோபல் ஐஎன்சி பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி. நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு $17,993,000 சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு $10,812,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 66.4%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு 38,910,000. துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் கழித்தல் $189,100,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் புள்ளிவிவரங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு 57,800,000 ஆகும். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை 83,300,000 ஆகும். துணைப்பிரிவு மூலம் $1,787,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 3%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விற்பனைக்கான பரிவர்த்தனைகளின் அளவு 4.9%. துணைப்பிரிவுக்கான சராசரி 10%. இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் குறிகாட்டியாகும். தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 70% அளவைக் காட்டுகிறது. கோயின்பேஸ் குளோபல் ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு RSI நிலை 14, 69%. சராசரியாக துணைப்பிரிவின் பத்திரங்கள் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன. கோயின்பேஸ் குளோபல் ஐஎன்சி நிறுவனத்தின் தற்போதைய பங்கு மதிப்பீடு சுமார் $266 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் $265 ஆகும். உண்மையான மதிப்பீட்டின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு தோராயமாக 0%. ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். அது உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன. குருவுட் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் கோயின்பேஸ் குளோபல் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குருவுட் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. தற்போதைய வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ்